ஆ உனக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ நான் வந்து எங்கள் கிச்சனில் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு கூட உனக்கு உட்காந்து தூங்க வைக்கணுமா? அவ்வளோதான். இந்த பொசிஷனுக்கு வந்தால் தூங்க வராருன்னு அர்த்தம். இங்கே பாரு, இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி இருக்காங்க எப்படி. அப்புறம் இந்த காஃபி பவுடரு, இந்த கோலம் மாவு இதெல்லாம் கையில் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வீடியோ எடுக்கணும்னு எடுக்கிறதில்ல, வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது இடையில வந்து எடுக்கிறது தான். அதனால் கையில் கோலம் மாவு, சப்பாத்தி மாவு இந்த மாதிரி இடையில வந்து திருப்பி வேலை செய்யும்போது தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போய் செய்யுது. சரி சரி சரி, கடிக்காத. நெயில் பாலிஷ் வாயிலுக்குள்ளே போயிட போகுது. அப்படியே தூங்கி. உன்னை லைவ் போடுங்களா, லைவ் வாங்கன்றாங்க. எப்படா உன்னெல்லாம் வச்சுட்டு லைவ் போடுறது? லைவ் போட்டால் வீட்டில் இருக்கவங்க குறுக்க நடுக்க நடப்பாங்க, பேசுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க. இதனால தான் லைவ் வர்றதில்லை. அதனால் வாக்கிங் போகும்போது மட்டும் எப்போயாவது லைவ் வந்திருக்கேன். இப்போலாம் அது இவங்கள வச்சுட்டுலாம் முடியாது, வீட்டில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஒரு வேறு மாதிரி யூடியூப் சேனல்னால் அதுக்கான ஸ்பேஸில் எடுப்பாங்க, அப்போ லைவ் வர்றது ஓகே. இவங்கள வச்சுட்டுலாம் லைவ் வர முடியாது, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் டிஸ்டர்பாக இருக்கும். என்ன படுத்துட்டீங்க? ரோட் ரன்னர் இப்போ கொஞ்சம் வந்து உடம்பு பிடிச்சிட்டான். இது இன்னொரு நாள் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து பல வேலைகளை வந்து செஞ்சு விடணும். முக்கியமாக இந்த ஐஸு நோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி விடுறது. வெட் டிஷ்யூ போட்டு க்ளீன் பண்ணால் அவனுக்கு பிடிக்கல. டிஷ்யூ எடுத்தாவே ஓட பார்க்குறான், இந்த சில்லுன்னு பட்டாவே. அதனால் வந்து ட்ரை டிஷ்யூவில் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விடணும் தலைவர். இதே இந்த மாதிரி தூக்கத்தில் இருக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விட முடியும். கொஞ்சம் அலர்ட் ஆகிடுச்சின்னா அவ்வளோதான், நிற்கவே நிற்காது. பார்க்கறதுக்கு தான் குட்டியாக இருக்குது ஆள், ஆனால் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்தாவே ஓடுது க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் எப்படி அந்த மாதிரி ஸ்பா பண்ணிக்குதுன்னு தெரியல, இந்த டாகு கேட்டெல்லாம். நான் ஒரு சின்ன டிஷ்யூ வச்சு துடைக்கிறதுக்கே இவ்வளோ வேலை பண்ணுதுங்க. டெய்லி தூங்கினப்புறம் இந்த வேலையை மட்டும் செஞ்சு விட்டுறது இவனுக்கு மட்டும்தான், எல்லா கேட்டுக்கெலாம் செய்கிறது கிடையாது. அவங்கள பார்த்துப்பாங்க. இதுதான் ரொம்ப குட்டி. தூக்கம் பயங்கர தூக்கம், இல்லைன்னா ஒரு நிமிஷம் நிற்காது. இந்த டிஷ்யூ கவரை தொட்டால் போதும் எஸ்கேப் ஆயிடுது. அழகாக தூங்குது பாவம். அவ்வளோதான்டா, இப்போ நிம்மதியாக தூங்கு. ரோட் ரன்னரை கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரோட் ரன்னர் என்ன பண்ணுதுன்னா, எப்போ பார்த்தாலும் ஆளும் கூட இருக்கணும்னு சொல்லுது. பூனை கூட போய் சண்டை போடுது. சின்னதாக இருந்தாலும் நம்ம கூடயே இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா தோட்டம்லாம் ரவுண்ட்ஸ் அடிக்குது, ஊர் சுற்றுது, சண்டை போடுது. சாப்பாடு மித்தவங்களோட ஃபுட்டோட அந்த பவுலுக்குள்ளே ஏறி உட்காந்து சாப்பிட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய கள்ளத்தனம் பண்ணுது. வந்துருச்சு. சாப்பிட வைக்கிறது தான் வந்து ஒரு வேலை, முக்கியமான. 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சிக்கன் கொடுத்தாலும் லைட்டாக சாப்பிட்றான். எக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் எக்கு சாப்பிட்றான். அப்புறம் இதுதான் விரும்பி சாப்பிட்றது 2 பேரும். இந்த ட்ரீட்டெல்லாம் வந்து எல்லா பூனைக்கெலாம் எடுத்தோன்னா நம்ம மாட்டிக்குவோம். அதெல்லாம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த ட்ரை ஃபுட்டு இதை மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு செட் ஆகிறதில்ல. இந்த ஃபுட்டை பற்றி நான் ஏன் பேசுறது இல்லைன்னா, அந்த ஃபுட்டு அவங்களுக்கு செட்டே ஆகிறதில்ல. வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டு மட்டும்தான் செட் ஆகுது. அந்த ஃபுட்டெல்லாம் போட்டால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வருது. அதனால தான் நான் பெருசாக இந்த கம்பெனி ஃபுட்ஸ் போடுறேன்னு நான் சொல்கிறதே கிடையாது. ஏதாவது வந்து வெளியில் கிளம்பணும், ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம்.
இல்லாட்டி வந்து அதே மாதிரி இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு வருவோம், அப்போ வந்து ட்ரீட் கொடுத்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான். மற்றபடி எல்லாம் ஹோம் குக்டு ஃபுட் தான். அது என்னவோ தெரியல, எங்கள் கேட்டுக்கு சுத்தமாக அந்த என்ன பிராண்ட் வாங்கி போட்டாலும் செட் ஆக மாட்டேங்குது. இல்லைன்னா ரொம்ப அடிக்ட்